ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து சில்லி சிக்கன் 65 செய்ய போகிறோம். ஸோ ஆயில் காலி ஆகிடுச்சு, அதனால் ஆயில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் கேனில். நம்ம சூப்பராக சில்லி சிக்கன் 65 செய்ய போகிறோம். இது வந்து 5 லிட்டர் கேனா. இது வந்து எப்போவுமே சாய்ச்சி ஊற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சமையல் செய்யும்போதே. அதனால் நாங்கள் எப்போவுமே அந்த குட்டி பாட்டிலில் ஒரு 1 லிட்டர் பாட்டிலில் வந்து எப்போவுமே ஃபில் பண்ணி வச்சுப்போம் ரெடியாக. ஃபில் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும் நம்ம ஆயிலெலாம் ஊற்றி ரெசிபீஸ்லாம் செய்கிறதுக்கு. இது புதுசு, இந்த சன்லேண்ட் 5 லிட்ரு கேனு. அதனால் சீலோடு இருக்குது. ஸோ நாங்கள் சீலை பிரேக் பண்ணுறோம். ஓட்டை போட்டாச்சு. இப்போ நாங்கள் அதில் ஃபில் பண்ண போகிறோம். இது வந்து ஊற்றும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றணும், இல்லைன்னா கீழே இடம் ஊற்றிக்கும். இன்றைக்கி வந்து 5 லிட்ரு சன்லேண்ட் எவ்வளோ தெரியுமா வருது காஸ்ட்டு? 875 ருபீஸ் வருது. ஒரு லிட்ரு 175 ருபீஸ் இன்றைக்கி ரேட்டு. சன்லேண்டு கூட ஒரு நாளைக்கு ஒரு ரேட் விற்பாங்க. சில நேரத்தில் 150, 160, 140, 130. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 175 ருபீஸ் பர் லிட்டர். ஸோ நாங்கள் அடிக்கடிக்கு ஆயில் வந்து யூஸ் பண்ணி நிறைய ரெசிபி செய்கிறோமா, ஸோ அதனால் 5 லிட்டராக ஒரு கேன் வாங்கிட்டோம். அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு சீலை பிரிச்சுட்டு இருக்காங்க. சன்லேண்டு தான் நாங்கள் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மோர் தென் 10 இயர்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ராண்டை. ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் இதே ப்ராண்டை கண்டினியூ பண்ணுறோம். சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். ஸோ இதில் பெரிய ஒரு விஷயமே ஆயில் ஃபில் பண்ணுறது தான். கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஹெல்ப் வேணுமா? பார்த்து பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள். ஸ்டாப். ஏன்னா ரொம்ப வளைஞ்சி வேஸ்ட் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காக. இது வந்து ஆக்சுவலாக 1 லிட்ரு இதுவு. ஸோ அதில் வந்து நாங்கள் ஃபில் பண்ணி வச்சுட்டோம் 1 லிட்ரு கேனில். இங்கே பாருங்களேன், ஒரு விஷயம் சொல்கிறேன். 1 லிட்ரு தான் வந்து நாங்கள் இப்போ ஊற்றிருக்கோமா சீலை பிரிச்சுட்டு, அதுக்காட்டியுமே பார்க்கறதுக்கு ஒரு 1/2 கேன் காலியான மாதிரி இருக்குது. இதில் பேலன்ஸில் 4 லிட்ரு இருக்கும். சரி பார்ப்போம். வாங்க நம்ம சில்லி சிக்கன் 65 ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சில்லி சிக்கன் 65 செய்கிறதுக்காக கடைக்கு போயிட்டு ஒரு 1/2 kg சிக்கன் வந்து வாங்கினோம். சரி, இப்போ இதில் தான் மசாலாலாம் போட்டு சூப்பராக சிக்கன் 65 ரெசிபி செய்ய போகிறோம். எப்பவுமே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே தண்ணியை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். எல்லாருக்கும் பிடிக்கும். சிக்கன் 65னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக் பீஸு. ஸோ சிக்கனோட லெக் பீஸை தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாமா? கல் உப்பு லைட்டாக போட்டு நல்லா அலசிக்கலாம். எப்பவுமே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுட்டு அலசிக்கோங்க, நல்லா கழுவிக்கோங்க. எப்போவுமே இது மாதிரி நான்வெஜ் ரெசிபீஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இது மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். ஸோ நீங்களும் கடையிலேருந்து இது மாதிரி நான்வெஜ் ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கல் உப்பு மஞ்சள்லாம் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்களும் சிக்கன் 65 செய்ய கற்றுப்பீங்க.
அதுவும் நாங்கள் இன்றைக்கி ஸ்பெஷலாக சில்லி சிக்கன் 65 ரெசிபி செய்யறது சொல்லி கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள். இது மாதிரி அலசி தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி அலசிட்டோம். இருந்தாலும் நம்ம மறுபடியும் இன்னும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு வாட்டி அலசிக்கலாம். பாருங்கள், அலசிட்டு தனியாக புழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் சூப்பராக சில்லி சிக்கன் 65 ரெசிபி செய்யுங்க. நாங்கள் செய்கிற இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தண்ணி இல்லாமல் நல்லா இருத்து தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். அந்த கறியிலேருந்து எல்லாம் தண்ணி அப்படியே இருந்துட்டோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நாங்கள் ஒரு இன்க்ரீடியன்ஸாக இதில் சேர்க்க போகிறோம் கறியில், சிக்கன் கறியில். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்கலான்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறோம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் 65. இப்போ பாருங்கள், சில்லி சிக்கன் 65. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எந்த மசாலா யூஸ் பண்ணுறோன்னா சக்தி மசாலா, சக்தி பிராண்ட் இருக்குல்ல, அந்த பிராண்டோட சில்லி சிக்கன் 65 மசாலா. ஸோ இதில் தான் நாங்கள் கொஞ்சம் பவுடர் வந்து கொட்டிக்கிட்டோம். நல்லா டேஸ்டியாகவே வரும் நாம் செய்கிற சில்லி சிக்கன் 65 ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் சால்ட் வந்து கொஞ்சமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். சால்ட் அப்படியே தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கோம். இப்போது நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டுலாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இஞ்சி பூண்டையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அரிசி மாவு, பச்சரிசி மாவு. ஸோ பச்சரிசி மாவையும் நம்ம சேர்த்து மொத்தமாக இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. பச்சரிசி மாவு எதுக்காக சேர்க்குறோம்னா நல்லா மொறு மொறுன்னு வரும் நம்ம செய்கிற சில்லி சிக்கன் 65 ரெசிபி. சிக்கன் 65 ரெசிபி நீங்கள் ஆல்ரெடி செஞ்சுருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. அதை விடவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் செய்கிற சில்லி சிக்கன் 65 ரெசிபி. பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் லெமனுக்கு வந்து நாங்கள் புழிஞ்சு விட்டுக்கணும். ஒரு அரை லெமன், ஒரு லெமனில் பாதி கொட்டெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அந்த சாறு மட்டும் புழிஞ்சு விட்டுக்கிறோம். இது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 1 ஹவருக்கு அப்படியே விட்டுடலாம். நல்லா ட்ரை ஆகணும். இந்த மசாலாலாம் அந்த கறியில் நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் தான் டேஸ்ட்டாக வரும் சில்லி சிக்கன் 65 ரெசிபி. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டேபிளில் வச்சிடலாம். ஃபேன் காற்றுல அப்படியே ட்ரை ஆகட்டும். ஸோ 1 ஹவருக்குலாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 மினிட்ஸாவது அதை வந்து ஊற விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுடணும். ஃபைனலாக அப்படியே கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூவி விட்டுக்கோங்க. மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக், ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அதனால் மஞ்சளும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற விட்டுடலாம் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 45 மினிட்ஸுக்கு நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலில் போட்டு சில்லி சிக்கன் 65 ரெசிபி செய்ய போகிறோம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டோம். ஸோ தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் செய்கிற இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். நம்ம ஒன்று போட்டு பார்க்கலாம். இன்னும் கூட எண்ணெய் ஆக்சுவலாக இன்னும் நல்லா சூடாகணும். சூடானா சூப்பராக வரும் நம்ம செய்கிற சில்லி சிக்கன் 65. இதெல்லாம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா வரும். பாருங்க, இது மாதிரி லிமிட்டடான ஆயிலில் கூட நம்ம வந்து சில்லி சிக்கன் 65 ரெசிபி செய்யலாம். நிறைய எண்ணெய் ஊற்றணும் அவசியம் இல்லை. தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டு கூட இது மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு தூரமாக அவன் போடணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். லைட்டாக பொறுமையாக கொஞ்சம் திருப்பி விட்டுக்கணும். நாங்கள் செய்கிற இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும் சில்லி சிக்கன் 65 ரெசிபி. சிக்கன் 65 நீங்கள் யூஸ்வலாக செய்கிறத விட இந்த சில்லி சிக்கன் 65 வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். லேசாக அப்படியே கொஞ்சம் பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ தான் எல்லா சைட்லையும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா சில்லி சிக்கன் 65 ரெசிபி ரெடி ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ஈஸி டிப்ஸ் கொடுக்குறேன். இது மாதிரி ஆயில் கிட்டெல்லாம் வந்து நீங்கள் சமைக்கும் போது தலைக்கு ஹெல்மெட் போட்டுக்கோங்க. எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். ஆயில் எதுவும் வெடிச்சு நம்ம மேலே படாமல் இருக்கணும்ல, அதுக்காக. எப்படி ஐடியா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்லா டீப் ஃப்ரை விடுங்க. அவசரப்பட்டு எடுக்காதீங்க, அப்புறம் கறி வேகாமல் இருக்கும். அதனால் நல்லா வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து அதுலேருந்து எடுங்க, சரிங்களா? அப்போ தான் கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு சூப்பரான சில்லி சிக்கன் 65 ரெசிபி ரெடி ஆகும். அதே மாதிரி அதுலேருந்து எடுக்கும்போது நல்லா எண்ணெயெல்லாம் இருத்துட்டு வெறும் அந்த சில்லி சிக்கன் 65 மட்டும் எடுங்க. ஸோ எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாமா?
வா, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குதுல்ல. உங்கள் வீட்டில் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி டெலிஷியஸான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதே மாதிரி சில்லி சிக்கன் 65 ரெசிபி செஞ்சு பார்க்கட்டும். சூப்பராக இருக்கும். இது மேலே பெப்பர் தூள்லாம் அப்படியே தூவி வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் அப்படியே ஒரு பக்கம் ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே பெப்பர் தூள்லாம் தூவி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செஞ்ச சில்லி சிக்கன் 65 ரெசிபி? ஸோ எம்மியான டேஸ்ட்டோடு இருக்கும். இன்னும் கூட பொரிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு டீப் ஃப்ரை விட்டுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகும். எப்படி இருக்குது டேஸ்ட்டு? சூப்பராக. இன்னும் கூட கொஞ்சம் பொரிக்க வேண்டியது இருக்குது. இதையும் பொரிச்சிடலாம். இது டேஸ்ட் வைஸ் நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கறியெல்லாம் நல்லா வேகும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபீஸ் நாங்கள் செஞ்சு காமிக்கணும்னு நினச்சாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சில்லி சிக்கன் 65 ஆயிலை விட்டு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இன்றைக்கி சூப்பரான ரெசிபி உங்களுக்காக நாங்கள் செஞ்சு காமிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க.
எப்போவுமே பெப்பர் வந்து தூவி விட்டு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது. பாருங்கள், இது நம்ம வீட்லேயே தான் செஞ்சது, ஆனால் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கடையில் வாங்கி சாப்பிட்றத விடவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் செஞ்ச மெத்தட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.